ஹாய் அஸ்தடிக், நான் தான் அஸ்தடிக். இவர் என்னோட கோச்சு. 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் இவரை பார்க்குறேன். 2 இயர்ஸ் முன்னாடி இவர் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ ஒரு பெரிய கேப்க்கு அப்புறம் வாடா திருப்பி ரெடி ஆகலாம்னு சொல்லி கூப்பிட்டாரு. இப்போ தான் வந்திருக்கோம். அதுக்கான ஒரு ட்ரையல் வீடியோ தான் இன்னைக்கு ஓடி இருக்கும். பின்னாடி இந்த வீடியோக்கு அப்புறம் பாருங்க, மறக்காம பாருங்க. அதே மாதிரி இவர் கூட டிராவல் பண்ற எல்லா வீடியோ நான் அப்டேட் பண்றேன், மறக்காம பாருங்க. ஹாய் எஸ்தட்டி, பழைய ஸ்டூடெண்ட்டு ரெடி ஆகுறத நீங்களே பாருங்க, பார்த்துட்டு பேசணும். ஆக்சுவலாக இதில் ஸ்டாவா ஆப் இருக்குது நம்ம எல்லா ஃபோன்லேயும். அந்த ஃபோனில் ஃபார்ம் பண்ணும்போது 1600 மீட்டர் கணக்கு என்னன்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கோம். நான் உங்களுக்கு சைடில் எது கொடுக்குறோம் பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதில் தான் ட்ரையல் ஓட போகிறோம். ட்ரையல் ஓடி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். புதுசாக வர ட்ரை பண்ணிடுறீங்க. எனக்கு எதுவும் ஓடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதனால ஓடிட்டேன். இந்த மாதிரி ஓடிடுறீங்க, அங்கே பிடிச்சிக்கும். ஒரு கோட் போக 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 இப்போ என்ன வேணால் ஓடிக்காங்க, ஓடி பாருங்க. இந்த மாதிரி ஓடிடுறீங்க. ஹாய் அஸ்தடிக் ஃபேமிலி, நான் தான் உங்கள் அஸ்தடிக். நம்மளோட சேனலில் இதை நல்லா பார்த்துருப்பீங்க. ஒரு எலக்ட்ரிக்கலோட வீடியோ வந்திருக்கும். அந்த வீடியோஸை நம்ம ரிலீஸ் பண்ணி அதை 2 வீக்காக ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்தோம். அந்த வீடியோவில் என்ன ஒரு ரிசல்ட் வந்திருக்குன்னு பார்க்கும்போது நம்மளோட வீடியோ நிறையா எலக்ட்ரிசிட்டி தாண்டி ஒரு போலீஸ் ட்ரைனிங்களுக்கும் ஆர்மி செலெக்ஷன் போகிறவங்களுக்கும் தான் போய் சேர்ந்துருக்கு. அதே மாதிரி நியூ பிகினருக்கும் போய் சேர்ந்துருக்கு. அவங்க என்கிட்ட பர்சனலாக சொன்ன சஜஷன் என்னென்னா, நீங்கள் போடுற ஒரு கோட் ஸ்பீட்ஸ் எங்களுக்கு புரியலை, டக்குனு கிலோமீட்டர் 3 பேஸ்ன்னு சொல்கிறீங்க, 400 ரெப்புடேஷன் நீங்கள் சொல்கிறீங்க, அது எங்களுக்கு புரியலன்ற சொல்கிறாங்க. அதனால தான் எங்கள் டீம் சைட்லேருந்து நாங்கள் என்ன ஒரு முடிவு எடுத்துருக்கோன்னா, புதுசாக ஒரு பிளான் கொண்டு வந்திருக்கோம். அதாவது என்னென்னா, நாங்கள் ஒரு அத்லெட் எடுத்து 0லேருந்து, அதாவது ஸ்டார்டிங் ஃபஸ்ட் ஸ்டெப்லேருந்து ரெடி பண்ணலான்னு இருக்கோம். அப்படி அவங்க ரெடி பண்ணி ஓடும்போது உங்களுக்கு இன்னும் சீக்கிரம் அனலைஸ் பண்ணிடுவீங்க, நீங்களும் ஓடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் அந்த அத்லெட்டாக நான் தான் ஓட போகிறேன். அதாவது அஸ்தடிக்ன்றது நான் தான் ஓட போகிறேன். நான் ஓடி உங்களுக்கு காமிக்கும்போது உங்களுக்கு ஒரு ப்ரூஃபிங்காகவும் இருக்கும், அதே மாதிரி நீங்களும் ஓடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் ஓடலான்னு இருக்கேன். அதாவது இப்போ ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, என்னோடய கோச் எனக்கு திருப்பி கிடச்சிட்டாரு. என்னடா இப்படி சொல்கிறான்னு நீங்கள் யோசிக்கலாம். ஒன்றும் இல்லை, என்னோடய கோச் ஒரு ஹார்ட் அட்டாக்ல ஒரு 2 மாதம் சர்ஜரி, மெடிக்கல் இஷ்யூ அப்படி போயிருந்தார். திரும்பி வந்துட்டார். அவர்கிட்ட பேசும்போது அவர் இதை தான் சொன்னார், நீ போகிறது எனக்கு புரியும், பட் ஆனால் நம்மளோட வியூஸ்க்கு எப்படி புரியாது, அதனால் நீ ரெடியாக அவரும் கொஞ்சம் சேர்த்து தான் கொடுத்தாரு. அதனால் அதுக்கு ரெடியாகலான் இருக்கோம். வாங்க, நான் இன்றைக்கி ஒரு 1600 ஓடி காமிக்கிறேன். அது நான் 2 வருஷம் ஆச்சு என்னோடய ஸ்போர்ட்ஸ் கரியர் விட்டு. 2 வருஷம் சும்மா தான் இருக்கேன். இப்போ நான் திடீர்னு 1600 ஓடுறது தப்பு தான், ஆனால் ஒரு வீடியோக்காக தான் ஓடுறது. ஓடி காமிக்கும் போது என்னோடய ஸ்டேஜ் என்ன இருக்குன்னு உங்களுக்கு புரியும், அதனால் ஓடுறேன். ஓடி முடிச்சுட்டு நான் என் கோச்சிகிட்ட பேசுவேன், மறக்காமல் பாருங்கள். கோச்சிகிட்ட பேசுவோம், அவர் ஷேர் பண்ணுவார். அதே மாதிரி யாருமே இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு 1600 ஃபஸ்ட் எடுத்துனே ட்ரையல் ஓடுறேன் அப்படின்ற முடிவு எடுத்துட வேணாம். ஏன்னா நம்ம மசில் ஃபுல்லாக ரெஸ்ட்டில் தான் இருக்கும், நார்மலான ஒரு அடப்பில் தான் இருக்கும். திருதுப்புன்னு போய் 1600 ஓடுறது இது ஓடுறதுங்கும்போது
கால் ரத்தம் கட்டும், பிடிக்கலாம், இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஒரு ஒர்க் அவுட்டில் போக ட்ரையல்னு வைக்கிறோம். நான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால தான் ஃபஸ்ட்டு 1000 ஸ்டார்ட் பண்ணுறேன். வாங்க வீடியோ பாருங்கள். போக நான் எல்லாத்தையும் சொல்கிறேன்.